வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்றைக்கு மே 16, இனிமை கெடாத வாழ்வு அது எப்படி கிட்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைய சிந்தனையிலே தன்னுடைய வாழ்க்கை மலரிலே குறிப்பிடுகிறார்கள். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்று ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படுகிற அத்துணை துன்பங்களுக்கும் காரணம் அடிப்படையில் என்ன என்பதை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் விவரிக்கிறார். அது என்னவென்றால் ஏமாற்றம் தான். ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே எவ்வளவு கற்பனையோடு துணையை தேடுகிறான், மனைவியை தேடுகிறான், இறுதியில் கிடைத்தது தான் ஏமாற்றம். ஒருத்தி எவ்வளவு ஆஜானுபாகுவான அழகான ஆண்மகனை துணையாக தேடுகிறாள், இறுதியில் கிடைத்தது தான் ஏமாற்றம். ஒருவன் பணம், கார், பங்களா என்று சொகுசு வாழ்க்கையை கற்பனை செய்கிறான், இறுதியில் கிடைத்தது தான் ஏமாற்றம். இப்படி எதிர்பார்ப்புக்கும் கிடைத்ததற்கும் இடையே தொடர்ந்து இருக்கிற அந்த ஏமாற்றம் உன்னுடைய வாழ்க்கையின் இனிமையை கெடுக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி குறிப்பிடுகிறார்கள். அப்படி எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும், அறியாமை இல்லாமல் இருக்க வேண்டும், பகை இல்லாமல் இருக்க வேண்டும், விழிப்பின்மை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில சமயங்கள் இவ்வளவும் செய்து இயற்கையும் கூட இடறிவிடும். ஏமாற்றங்கள் சமயங்களில் நீண்ட நாள் துன்பமளிப்பதாக இருக்கக்கூடும். சில சமயங்களில் அது ஈடு செய்ய முடியாததாக கூட இருந்துவிடக்கூடும். அவைகளெல்லாம் வாழ்வின் இனிமையை தொடர்ந்து கெடுத்துவிடக்கூடும் என்பதனாலே ஒரு மனிதன் எப்போதும் அசிரத்தையின்றி, அறியாமையின்றி, விழிப்பின்மையின்றி, அதாவது விழிப்புணர்வோடு தகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு முடிவையும் எதிர்பார்ப்பையும் தீர்மானிக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி எடுத்த முடிவை செயல்படுத்துகிற துணிவு ஒருவருக்கு வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி சிந்தித்து எடுக்கிற ஒரு முடிவு நிச்சயமாக நல்லதொரு பலனை தான் தரும், அதுல ஐயம் ஏதும் இல்லை. அப்படி எதுவும் வந்தாலும் கூட எதிர்கொள்கிற அந்த துணிவும் ஒருவருக்கு வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுவதை சொல்லி, இது எல்லாம் நாம் சரியாக வாழ்க்கையில பின்பற்றினால் தொடர்ந்து வாழ்விலே இனிமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் கிட்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.